ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு நம்ம ஒரு சில தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இந்த சென்டென்சஸ் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, என்னென்ன கிளாஸஸ் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஷார்ட் பட் அன் இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் லெசன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் என்ன பேட்டர்ன்ல இருக்க போகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் adverb clause எழுத போறோம் யூசிங் conjunctions when, after, as soon as இந்த மாதிரி, followed by the main clause of the sentence. அந்த main clause உடைய ஆப்ஜெக்டா ஒரு noun clause வரப்போகுது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த adverb clause எப்படி இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் conjunction இருக்கும், subject verb கண்டிப்பா இருக்கும், followed by object complement adjunct. சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் வரும், இல்ல வராமலும் இருக்கும். அடுத்தது மெயின் கிளாஸ்ல கன்ஜங்ஷன்ஸ் எதுவும் வச்சு ஸ்டார்ட் ஆகாது, டைரக்டா சப்ஜெக்ட் verb இருக்கும். அண்ட் மெயின் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டா தான் நம்ம நவுன் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். அந்த நவுன் கிளாஸ் எப்படி இருக்கும்? கன்ஜங்ஷன், சப்ஜெக்ட் verb அண்ட் சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்ட் அதுலயும் வரலாம், இல்ல வராமலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே பேட்டர்ன்ல தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்க போகுது. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்க கவனமா கேட்டா அவ என்ன சொல்ல ட்ரை பண்றான்றது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்க கவனமா கேட்டா அப்படின்றது தான் adverb clause. இங்க என்ன கன்ஜங்ஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோங்க? நீங்க கவனமா கேட்டா if யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ if தான் கன்ஜங்ஷன் பிளேஸ்ல வருது. if you listen carefully, நீங்க கவனமா கேட்டான்றது இங்கிலீஷ்ல if you listen carefully. ஸோ நான் சொன்ன மாதிரியே கன்ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, சப்ஜெக்ட் you வந்திருக்கு, லிசன்ன்ற verb வந்திருக்கு. ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. காம்ப்ளிமெண்ட் இருக்கா? அதுவும் இல்ல. கேர்ஃபுல்லின்றது இந்த adverb clauseக்கான adverb. ஸோ கன்ஜங்ஷன் என்ற பேட்டர்ன்ல இருக்கு adverb clause. அடுத்தது, அவ என்ன சொல்ல முயற்சிக்கிறாள் என்பது உங்களுக்கு புரியும்னு சொல்லியிருக்கோம். இதுல மெயின் கிளாஸ் எது? உங்களுக்கு புரியும். ஓகே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சப்ஜெக்ட் verb இருக்கு. என்ன புரியும்னு சொல்லியிருக்கோங்க? அவ என்ன சொல்ல முயற்சிக்கிறாள் என்று என்பது. வாட் கன்ஜங்ஷன் வந்துருச்சு, சப்ஜெக்ட் verb. she is trying to say. what she is trying to say. ஸோ பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை கிளாஸ் இருந்தாலும் எந்த கிளாஸ் இருந்தாலும் சென்டென்ஸ்ல அந்த கிளாஸ்க்கான சப்ஜெக்ட் verb அண்ட் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்வர்பியல் வரலாம். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நம்மளுக்கு எந்த மாதிரி எப்படி ட்விஸ்டட் சென்டென்ஸா இருந்தாலும் அதோட பேட்டர்ன் கிளியரா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஆல்ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். அதுவும் இதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள், ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது யாரு கஷ்டப்பட்டு உழைச்சாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ இங்க adverb clause ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது. கரெக்டா? என்ன கன்ஜங்ஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்? எஸ், when வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதுல சப்ஜெக்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, அதாவது அறிவிக்கப்படும் போது அப்படின்னு சொல்லியிருக்கோம். யார் அந்த ஆக்ஷனை பண்ணுவாங்கன்னு சொல்லல, ரைட்? ஸோ அதனால ரிசல்ட்ஸ்ன்றதையே நம்ம சப்ஜெக்டா வச்சு when the results are announced அப்படின்னு பாசிவ் வாய்ஸ்ல சொல்லலாம். ஓகே, when the results are announced நமக்கு தெரியும். we will know. நோக்கான ஆப்ஜெக்டா என்ன வந்திருக்கு? என்ன தெரியும்னு சொல்லியிருக்கோம். யார் கடினமா உழைத்தார்கள் என்பது. கரெக்ட்? who worked the hardest. ஓகே, when the results are announced இது adverb clause. we will know இது main clause. who worked the hardest noun clause as the object. adverb clauseல conjunction subject verb இருக்கு, main clauseல subject we இருக்கு, will knowன்ற verb இருக்கு, and objectா இருக்கிற noun clauseல who worked the hardest. whoன்ற கன்ஜங்ஷன் வந்திருக்கு. ஸோ இங்கே சப்ஜெக்ட் இல்ல, டைரக்டா verb workedன்னு வந்திருக்கு. the hardestன்ற adverbial வந்திருக்கு. அண்ட் இதுல நல்லா கவனிங்க, எப்பவுமே அது நவுன் கிளாஸா இருந்தாலும் சரி, adjective கிளாஸா இருந்தாலும் சரி, whoன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி பக்கத்துல சப்ஜெக்ட்ஸ் வராது. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சப்ஜெக்ட் இல்லாம ஒரு கிளாஸ் இருக்குமா அப்படின்னா இருக்கலாம். ஒரு கிளாஸ்ல கட்டாயமா இருக்க வேண்டியது verb தான். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல எத்தனை ஃபைனைட் verb இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னாவே அத்தனை கிளாஸஸ் அதுல இருக்குன்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ரைட், சரி, இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் போவோம். படம் முடிஞ்சதும் அதை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க இருக்கிற adverb clause படம் முடிந்ததும், படம் முடிந்த பிறகு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம்? எஸ், ஆஃப்டர். after the movie ends. after the movie ends நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். எனக்கு சொல்லுங்க, tell me. என்ன சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஜெக்ட் என்னது? படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, what you thought about it. tell me what you thought about it. ஓகே,
After the movie ends, tell me what you thought about it. இதுல நான் clauses and sentence structure explain பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் because I'm 100% sure that you'll be able to identify all the clauses with all its conjunction and subject verb yourself without anybody's help. Okay, let's move on to the last example for today. இந்த டாஸ்கை நான் முடிச்ச உடனே அதை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஓகே, இந்த டாஸ்கை நான் முடிச்ச உடனே. ஸோ இந்த இடத்துல நாம as soon as என்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம். As soon as I finish this task. Okay? As soon as I finish this task, நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். I will show you. இதுக்கான ஆப்ஜெக்ட் என்ன? அதை எப்படி செய்வது என்று காண்பிக்கிறேன். I'll show you how it is done. இல்லைன்னா how you should do it, how to do it, எல்லாமே இங்கே ஓகே தான். Okay? As soon as I finish this task, I'll show you how it is done. Alright, that is all for today's lesson. ஸோ இந்த பேட்டர்ன் நோட் பண்ணிக்கோங்க. இதில் கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் காமெண்ட் பண்ணலனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.